முன்னாள் இராணுவ வீரர்களின் பிரிவு சார்பாக உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய ஆசியோடையும் எங்களது அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகி அவர்களுடைய ஆசியுடனும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் விபி துரைசாமி அவர்கள் எங்களது கட்சியின் மாநில துணைத் தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற விபி துரைசாமி அவர்களின் ஆசியுடனும் எங்களுடைய இராணுவ பிரிவு இன்று ஒரு பிரஸ் மீட் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் விதத்திலே நீங்கள் ஒரு இணைப்பு அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நமது மீடியா ஸ்டேட் இன்சார்ஜ் ரெங்கராஜுலு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த பிரஸ் மீட்டிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கின்றேன். ஏன் இந்த பிரஸ் மீட்டுன்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நேஷனலிஸ்ட் வீரமிக்க ஒரு பிரதம மந்திரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதே போல டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மற்றும் எல்லாவற்றிற்கும் தலையாய நமது எக்ஸ்டர்னலாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள், இவர் நால்வரும் இந்த சிந்தூர் மற்றும் பகல்காம் நிகழ்ச்சிகளை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நன்றி கூறி முப்படை இராணுவமும் கப்பற்படை, காலாட்படை மற்றும் விமானப்படை, இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இவர்கள் மூவரையும் அனைத்து வீரர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லும் வகையிலே இந்த கூட்டம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் ஒரு நாடு துண்டாடப்படாமல் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் வலிமையான ஒரு இராணுவம் இருக்க வேண்டும். அந்த வகையிலே இந்திய இராணுவம் மிக வலிமையாகவும் பலமாகவும் பாகிஸ்தானை விட 4 மடங்கு பெரியதாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனை தமிழக மக்களுக்கு உணர்த்தும் வகையிலே இந்த சந்திப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள், 22 ஏப்ரல் 22 ஏப்ரல் அன்று எவ்வாறெல்லாம் பாகிஸ்தானிய தீவிரவாதிகள் 5 பேர் எவ்வாறெல்லாம் நமது இந்திய பிரஜைகளை, சுற்றுலா பயணிகளை பெஹல்காம் என்ற ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான சுவிட்சர்லாண்டை போன்று அருமையாக இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலத்திலே 26 நபர்களை அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். அதிலே 25 பிரஜைகள் இந்திய பிரஜைகள், ஒருவர் நேபாள பிரஜையாகும். அதிலும் குறிப்பாக அந்த 26 பேரிலே ஒரு இந்திய கப்பற்படையின் இராணுவ வீரரும் இறந்திருக்கின்றார்கள். அதுவும் இந்த மாஸ் மேசக்கர் என்று கூறுவார்கள். இந்த 26 பேரும் கொன்ற விதம்தான் முக்கியமானது. காரணம் என்ன? இவர்கள் 26 பேரும் இஸ்லாமியர்கள் அல்ல என்பதனை நிர்ணயித்த பிறகு அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த பெண்களுக்கு முன்பாக அவர்கள் 26 பேரையும் கொலை செய்திருக்கின்றார்கள். அந்த கொலை செயலை கண்டிக்கும் வகையில் இந்த பிரஸ் மீட் நடந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த 5 இஸ்லாமிய தீவிரவாதிகளும் பாகிஸ்தான் இராணுவத்தை சேர்ந்தவர்கள் என்பதிலே எந்த ஐயப்பாடும் இல்லை. அவர்கள் பாகிஸ்தானிய இராணுவத்தின் தளபதி அசீம் முனீர் அவர்கள் இந்த செயலை ஆற்றியிருக்கின்றார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இந்திய அரசாங்கத்துக்கு கிடையாது. 26 பேரும் இஸ்லாமியர்கள் அல்ல என்பதனை நிர்ணயிப்பதற்கு 2 வகையான இதை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். அவர்களால் கல்மா படிக்க முடியுமா மற்றும் நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள், அவர்களை மறைவிற்கு சென்று என்ன செய்தார்கள் என்பதனை பத்திரிகையாளர்கள் அறிவீர்கள். அந்த வகையிலே இந்த கொன்ற விதம்தான் மிக மிக முக்கியமானதாகும். அதாவது எத்தனையோ இடங்களிலே தீவிரவாத செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்துக்களா என்பதனை அறிந்து அவர்களை கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் இது முக்கியத்துவம் பெற்ற ஒரு செயலாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே சிந்தூர் என்று சொல்லக்கூடிய எதிர் தாக்குதல் செய்வதற்காக நரேந்திர மோடி அவர்கள் நமது பெண்களை உயர்த்தி வைக்க வேண்டும், இந்திய பெண்களை உயர்த்த வேண்டும். அந்த கொலையுண்ட அனைத்து 26 இந்திய சுற்றுலா பயணிகளின் குடும்பங்களுக்கு கௌரவம் தெரிவிக்கும் வகையிலே
சிந்தூர் என்று பெயரிட்டிருக்கின்றார்கள். அதனால் தான் எங்கள் பின்னால் 10 எங்களது பாரதிய ஜனதா கட்சியின் பெண்கள் சிந்தூர் அணிந்து அமர்ந்திருக்கின்றார்கள். It is a symbolic representation of the heinous crime committed by the Pakistan nationals. அந்த வகையிலே இந்த பிரஸ் மீட் நடந்து கொண்டிருக்கின்றது. எதிர் தாக்குதலாக 9 இடங்களிலே தீவிரவாத பயிற்சி முகாம்களை நமது இந்திய இராணுவமும் கப்பற்படையும் விமானப்படையும் 3 படையும் 3ஐயும் கோஆர்டினேஷன் செய்வது மிக மிக கடினம். அந்த அழகான ஒரு கோஆர்டினேஷனிலே 15 நாட்களுக்கு பிறகு இதை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். 9 இடங்களிலும் அந்த பெயர்கள் உங்களுக்கும் தெரியும், என்னிடம் இருக்கின்றது, வாசிக்க முடியும். இருந்தாலும் நேரம் கருதி நீங்கள் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறி 9 இடங்களையும் இருக்கின்றார்கள். நிச்சயமான தாக்குதல் நடைபெறும் என்ற காரணத்தினால் தீவிரவாதிகள் நேற்று கூட நமது இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் 100 தீவிரவாதிகள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள், அந்த குண்டு தாக்குதலிலே அவர்கள் எல்லாம் இறந்திருக்கின்றார்கள் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். நரேந்திர மோடி அவர்கள் ஏன் இந்த செயலை செய்தார் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது 26 சுற்றுலா பயணிகளும் இந்துக்கள் என்ற ஒரே காரணத்திற்காக கொண்டிருக்கின்றார்கள். பாகிஸ்தான் ஆர்மியின் தளபதி ஆசி முனீர் அவர்கள் தன்னுடைய பதவியை தற்காத்துக் கொள்ள நீடித்து கொள்ள இந்த செயலை செய்திருக்கின்றார்கள். அங்கே பலதரப்பட்ட இடங்களிலே தீவிரவாத செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதாவது செஷனிஸ்ட் ஃபோர்ஸஸ் பல்ஜிஸ்தானில் தனி நாடு வேண்டும் என்று பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கில்ஜிஸ்தானிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். சிந்திலே தனி நாடு வேண்டும் என்று அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் முறியடிப்பதற்காக ஜெனரல் ஆசி முனீர் அவர்கள் அவருடைய தனித்துவத்தை நிலைநாட்டுவதற்காக பாகிஸ்தானின் தளபதி ஆசி முனீர் அவர்கள் இதை செய்திருக்கின்றார்கள். இது கண்டிக்கத்தக்கது. அது மட்டுமல்ல, நரேந்திர மோடி அவர்கள் ஏன் 15 நாட்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று நினைத்து பார்க்க வேண்டும். எல்லோருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தின் காங்கிரஸின் தலைவர் அவர்கள் ஒரு ரஃபேல் விமானத்தை வைத்து அதில் மிளகாய் எலுமிச்சம்பழத்தை வைத்து ஏன் தாக்கவில்லை என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அவரெல்லாம் இராணுவத்தை அவமதிக்கக்கூடாது காங்கிரஸ் என்று கடுமையாக இந்த நேரத்தில் நான் கண்டிக்கின்றேன். அது மட்டுமல்ல, 15 நாட்களிலே, ஏன்னா இந்தியா ஹேஸ் டு பி வெரி காஷியஸ். அது வெளியுறவுத்துறை சீஃப் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காரு, மிஸ்திரி அவர்கள் இது ப்ரொவோகேஷன் இல்லாமல் போர் நிகழக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக அருமையான ஒரு 9 இடங்களிலே தாக்குதல் செய்திருக்கின்றோம். 9 இடங்களும் தீவிரவாத பயிற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இடங்களாகும். அங்கே பாகிஸ்தானிய இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு பல உலகம் முழுவதும் தீவிரவாதம் செய்ய வேண்டும் என்ற காரணத்திலே அந்த பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். லஷ்கர் இ தைபா போன்ற தீவிரவாத அமைப்புகள், அதுவுமே யுனைடெட் நேஷன்ஸ்னால அவங்க இது கண்டிக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கின்றது. ஜெய்ஷே முகமது என்ற ஒரு தீவிரவாத அமைப்பு, ஹிஸ்புல்லா முஜஹிதீன் என்ற ஒரு தீவிரவாத அமைப்பு, இந்த 3 தீவிரவாத அமைப்புகளின் பயிற்சி முகாம்களை மட்டும்தான் இந்தியா தாக்கியது. அதை பாகிஸ்தான் உணர வேண்டும், இங்கு உள்ள பத்திரிகையாளர்கள் உணர வேண்டும், அனைத்து 140 கோடி இந்திய மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்தது அவர்களுடைய இராணுவ தளவாடங்களை தாக்கவில்லை, அவர்களுடைய சிவிலியன்ஸ் இந்த பாகிஸ்தானிய பிரஜைகளை தாக்கவில்லை. 9 தீவிரவாத அமைப்புகளின் பயிற்சி முகாம்களை மட்டும்தான் தாக்கியிருக்கின்றன. அந்த வகையிலே நரேந்திர மோடி அவர்கள் ஏன் 15 நாட்கள் எடுக்கின்றார்கள் என்றெல்லாம் கேட்கக்கூடாது. அனைத்து அரசியல் கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சிகளை தலைமையேற்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற என்டிஏ அரசாங்கத்திற்கும் இந்தியாவிற்கும் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இந்த மாதிரியான கேலி செய்யும் செயல்களை செய்யக்கூடாது என்று நான் இந்த பிரஸ் மீட் மூலமாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்தியா தேசம், India is burning
என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்தியாவில் வாழ்கின்ற 150 கோடி மக்களும் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பயங்கரவாதிகளுடைய செயல்பாட்டிற்கு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரு பகுதியாக இந்த அலுவலகத்தில் கடந்த மாதம் 22ஆம் தேதி அந்த அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டதற்கு நாம் அனுதாபத்தை தெரிவித்திருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு பிரிவின் சார்பாக நிலைமை இவ்வாறு இந்தியா முழுவதும் கொதிப்படைந்து போய் கொந்தளித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் 5ஆம் ஆண்டு நான் அடியெடுத்து வைத்து விட்டேன் என்ற விழாவை நடத்துகின்றார். நேரு ஸ்டேடியத்தில் அவருக்கு பாராட்டு விழா நடத்துகின்றார். எனக்கு தெரிந்தவரை இந்தியாவில் வாழ்கின்ற எந்த முதலமைச்சரும் இது போன்ற செயல்களுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். எதற்காக நமது தமிழக முதலமைச்சர், இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக இருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இது போன்ற பாராட்டு விழாக்களெல்லாம் நடத்துகின்றார்? இரண்டாவதாக NIA என்று சொல்லுகின்ற நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்று சொல்கின்ற மத்திய புலனாய்வு துறையினர் தீவிரவாதிகள் அதிகம் பேர் தமிழகத்தில் இருப்பதாக அவர்கள் ஒரு கணக்கு சொல்லியிருக்கின்றார்கள். தீவிரவாதிகளை அடையாளம் கண்டுபிடித்து மத்திய அரசாங்கத்திற்கு தெரிவிக்க வேண்டிய கடமை மாநில அரசாங்கத்திற்கு இருக்கிறது. அத்தகைய ஒரு நல்ல காரியத்தை செய்யாமல் ஏன் அந்த கடமையிலிருந்து நழுவுகிறார் என்பதை அவர்தான் நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும். எனவே நமது முன்னாள் இராணுவ படை வீரர்களுடைய தலைவர் அன்பு சகோதரர் ராமன் அவர்கள் சொன்னது போல தமிழகத்தில் இருந்துதான் பல பேர் இந்திய இராணுவத்தை கேலி செய்வதும் கிண்டல் செய்வதும் இப்படி செய்திருக்க வேண்டும் அப்படி செய்திருக்க வேண்டும் என்று ஆலோசனை வழங்குகிறார்கள். மொத்த இந்தியாவும் மோடியின் பக்கம் இருக்கிறது என்ற வைத்தெரிச்சலின் காரணமாக இவர்களெல்லாம் இது போன்ற விமர்சனம் செய்கிறார்கள். நன்றி, வணக்கம்.